அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி பூரி வித் சன்னா மசாலா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு கோதுமை மாவு 1 கப், அதே அளவுக்கு ராகி 1 கப். வெறும் ராகியில் பண்ண முடியாதுங்க. ஸோ கோதுமை மாவும் ராகியும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே பூரி செய்யணுன்னா 1 ஸ்பூன் ரவா போட்டுக்கணும். நான் இதுக்கு 1 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பூரிக்கு நம்ம எப்போவுமே எப்படி டைட்டாக பிசைவோமோ அதே மாதிரியே தண்ணி தெளித்து விட்டு நல்லா ஃபஸ்ட்டு உப்பு ரவா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தளர இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம எப்போவுமே பூரிக்கு எப்போவுமே எப்படி செய்வோம், நம்ம கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியே எந்த மாவையும் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து பிசைங்க, தண்ணியை ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூட வச்சுக்கலாம். நான் எண்ணெய் தொட்டு தான் இன்றைக்கி திரட்ட போகிறதுனால நான் எண்ணெய் சேர்க்கல. எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே மாவு போட்டு தான் பூரி தேய்ப்போம். இதில் எண்ணெய் தடவி பூரி தேய்ச்சிங்கன்னா பூரியில் எப்போவுமே அந்த கசண்டு தங்காது. எண்ணெயில் மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா அந்த மாவு போய் கொஞ்சம் கீழே நிறைய எண்ணெயில் கசண்டு தொங்கும். அதனால் நான் எண்ணெய் தடவி தான் பூரி இன்றைக்கி திரட்டியிருக்கேன். ஸோ நல்லா அதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம பூரியை அதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நாளி விடுங்க. அது நல்லாவே பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஜரணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எண்ணெயை நம்ம மொண்டு ஊற்றினோன்னா நல்லா பூரி பொசுன்னு உப்பி வருங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த பக்கமும் பரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதான். நம்மளோட ராகி பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சன்னா மசாலா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு சன்னா மசாலா போட்டிருக்கோம். இதுவும் ஒரு டைப் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஊற வச்சு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு துண்டு சின்னமன், ஒரு துண்டு பே லீஃப் 2 சேர்த்துருக்கேன். ஒரு 2 கருப்பு ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க, இல்லைனா நார்மல் ஆயிலே சேர்த்துக்கலாம். எதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் ஓமம் போட்டு நல்லா பொரியட்டும். இது கூடவே சின்ன துண்டு நறுக்குன இஞ்சி, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி, இது 2மே போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. 2மே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அதில் தான் நம்ம பே லீஃப்லாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் அதை கூடவே இதை நல்லா சேர்த்துட்டு நீங்கள் கொண்டக்கடலையை லைட்டாக மசிச்சு விட்றதுன்னா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இது கொதி வரட்டும். இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நாளை கொதிக்க விடுங்க. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு இப்போ தாங்க போடுறேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது 2யும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறோம். கடைசியாக இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சன்னா மசாலா. அவ்வளோதாங்க. கடைசியாக ஃபைனல் டச்சாக இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா ரெடியாக இருக்குது. ராகி கால்சியம் ஜாஸ்தி. நம்ம இதை பற்றி ஏற்கனவே நம்ம ராகி கஞ்சி வீடியோவில் பார்த்துருக்குறோம். ராகியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ பூரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கவங்க, அதே சமயத்தில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கூட ராகி பூரி பண்ணி சாப்பிட்லாம். எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராகி பூரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஒரு மெத்தட் நம்ம போட்டிருப்போம். இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.